நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் இன்றைக்கி வறுத்தரைச்ச சிக்கன் குழம்பும் அப்புறம் இஞ்சி ரசமும் சாப்பாடும் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சிக்கன்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம்லாம் வெட்டிட்டு சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எப்பவும் போல் நான் முன்னாடியே அரிசியை இப்போ ஊற வச்சுட்டேன். நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணி இதெல்லாம் வெட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா சாப்பாடு குழம்பெல்லாம் தாளிச்சு விட்டோம்னா ரொம்ப சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். இப்போ வெங்காயம்லாம் கட் பண்ணிக்கலாம். நான் சிக்கனுக்கு சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் போடுறதுனா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போதும். ஏன்னா நம்ம 1/2 கிலோ சிக்கன் தான் பண்ண போகிறோம். அதனால் ஒரு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சின்ன வெங்காயங்கிறதுனால ஒரு 10-15 வெங்காயம் எடுத்துக்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு மசாலா வறுத்துட்டு அதுக்கப்புறம் குழம்பு தாளிச்சிக்கலாம். முதல்ல வெங்காயத்தை வெட்டி இதை க்ளீன் பண்ணிட்டோம்னா இந்த இடம் நீட்டாயிரும். அதனால் ஃபஸ்ட்டு வெங்காயம்லாம் வெட்டி எடுத்துடலாம். 2 தக்காளி எடுத்திருக்கேன். வெங்காயத்தை கட் பண்ணி வச்சாச்சு. அடுத்து நம்ம மசால் வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். வறுக்கிறதுக்கு மசால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் மசால் வறுக்கிறதுக்கு இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன். ஏலக்காய் 3, இதே போல் சின்ன துண்டு பட்டை 2, 3 கிராம்பு எடுத்திருக்கேன். அதே போல் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்திருக்கேன். கசகசா இல்லைன்னா முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு வரமிளகாய் 4 சேர்த்துருக்கேன். இந்த மிளகாய் நிறைய காரம் இருக்கும், அதனால நான் 4 மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மசால் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். எண்ணெயெலாம் ஊற்றி வறுக்க தேவையில்லை, சும்மா வறுத்துக்கிட்டால் போதும். அவ்வளோதான், வறுத்தாச்சு. பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ மசால் ஆறிடுச்சு. அதை அரைச்சிடலாம். தேங்காய் எதுவுமே இதில் சேர்க்கலை, வெறும் மசால் மட்டும் போட்டு தான் கிரேவி பண்ண போகிறேன். இப்போ இதை அரைச்சிடலாம். இப்போ மசாலா அரைச்சாச்சு. இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ தாளித்து விட்டுறலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சதுமே வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இதை நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. இப்போ இதில் சிக்கன் சேர்த்துடலாம். 1/2 கிலோ சிக்கன் போட்டு மஞ்சத்தூள், உப்பு, நம்ம குழம்புக்கு தேவையான உப்பை முன்னாடியே நான் சேர்த்துருவேன் எப்பயுமே. அப்போ தான் சிக்கன் நல்லா உப்பு பிடிச்சி வேகும், சாப்பிட்றப்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இதில் தக்காளியும் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி. இப்போ சிக்கனை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு சிக்கனை நல்லா வதக்கிட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வெந்து எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும். சிக்கன் தாளித்து வேக வச்சா பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டு தாளிக்காமல் வெறும் வெங்காயம் மட்டும் போட்டு வதக்கிட்டு சிக்கனு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். சிக்கனில் தண்ணி விட்டு வேகும். எப்போவுமே சிக்கனோ மட்டனோ எதுவாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு தான் வேகும். அது தண்ணி விட்டு வெந்து அது தெளிஞ்சு எண்ணெய் தெளிஞ்சு வரும். அப்போ தான் நம்ம மற்ற மசாலாலாம் சேர்க்கணும். அப்போ தான் குழம்பாக இருந்தாலும் கிரேவியாக இருந்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு முன்னாடி அது வர்றதுக்குள்ளே நம்ம சாப்பாடு ஒரு பக்கம் வச்சு விட்டோம்னா அடுத்து ரசம் மட்டும் வச்சுக்கலாம். சாப்பாட்டுக்கு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு. 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம மூடி வச்சுட்டாலுமே அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா ஒரே ஒரு பக்கமாக வெந்துட்டு மேல் பக்கம்லாம் வேகாமல் போயிடும். அதனால எப்போவுமே நம்ம மூடி வச்சதோடையே விட்டுறக்கூடாது. மறுபடியும் எடுத்து இந்த மாதிரி கிளறி விட்டு மறுபடியும் மூடி வச்சுக்கணும். அப்பப்போ இது போல் செய்யணும். அப்புறமா ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இஞ்சி ரசம் தான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு 5-6 பூண்டு பல்லும், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். ஒரு வரமிளகாய் தாளிக்கிறப்போ நம்ம கிள்ளி போட்டு தாளிச்சிக்கலாம். இதை அரைச்சிக்கலாம். இதை பவுட்ரு பண்ணிவிட்டு இதை குட்டி குட்டியாக துருவி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரசத்தில். இல்லைன்னா சும்மா நச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இஞ்சியை இந்த மிளகு ஜீரகம் கூட சேர்த்து போட்டு அரைச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப காட்டமாக இருக்கும். அதனால் இது சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம ரசத்தில் தாளிக்கிறப்போ சேர்த்துக்கலாம். அதனால் நான் தனியாக வச்சிட்றேன். இதை மட்டும் அரைச்சிக்கலாம். ரசத்துக்கு தட்டி வச்சுட்டேன். இப்போ புளியை கரைச்சிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அதை கரைச்சிட்டு அதில் இருக்க சக்கையெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ கரைச்சதில் நம்ம ரசத்துக்கு அரைச்சோம் இல்லையா, அதையே கூட கலந்துக்கலாம். தக்காளியை இது கூட நம்ம சேர்க்க வேணாம், அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் என்னாச்சுன்னு பார்த்துக்கலாம். அதுலேயும் ஓரளவுக்கு அதில் இருக்க தண்ணியெல்லாம் வத்திருச்சு. கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இதில் புளியை கரைச்சி அதில் மிளகு ஜீரகம் தட்டினதையும் அதில் சேர்த்துருக்கேன்.
இப்போ இஞ்சியவும் அப்புறமா தக்காளியும் கட் பண்ணிக்கலாம் குட்டியாக. இப்போ சிக்கன் பார்த்துடலாம். சிக்கனில் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் மசால் சேர்த்துக்கலாம். நம்ம மசால் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை கலந்து விட்டுடலாம். எதுக்காக மிளகாத்தூள் சேர்த்தேன்னா அந்த நம்ம குழம்பு லாஸ்ட்டில் வெந்து இறக்குறப்போ மேலே நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்து நிற்கும். அதுக்காக தான் நம்ம வந்து வறுத்து அரைச்சி குழம்பு செய்கிறதுனால அந்த மசாலா போட்டு நம்ம வதக்க மாட்டோம். அப்படியே வதக்கினாலும் எண்ணெய் தெளிஞ்சு வராது. அதனால இந்த மாதிரி கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு நம்ம இப்படி பண்ணிட்டோம்னா நல்லா குழம்பு வெந்து வர்றப்போ நல்லா கலராக இருக்கும். வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலா இதில் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா கலந்துடலாம். ரொம்ப தண்ணியான குழம்பு இல்லாமல் ஓரளவுக்கு கிரேவி மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட குழம்பை விட. குழம்புனா இதில் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கிரேவி செஞ்சுக்கோங்க அப்படின்னா தேங்காய் ஊற்ற தேவையில்லை. அரைச்ச மசாலா இது போல் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா இது போல் வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், வதக்கியாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். இல்லை இந்த அளவுக்கு தண்ணி போதும் கிரேவியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா இதோடையே விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இதில் நான் தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றலை. உங்களுக்கு இதில் தேங்காய் வேணும்னா ஒரு துண்டு தேங்காயை அரைச்சி ஊற்றிக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா தேங்காய் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். நான் வந்து உப்பெல்லாம் முன்னாடியே போட்டுட்டதுனால இப்போ உப்பு சேர்த்துக்கல. உப்பு சரியாக தான் இருக்குது. இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம். குழம்புக்கு தண்ணியில் ஊற்றி வேக வச்சாச்சு. இப்போ ரசத்துக்கும் எல்லாமே ரெடியாக இருக்குது. இஞ்சியும் குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு வரமிளகாய், தக்காளி 2. இப்போ இதெல்லாம் தாளித்து விட்டுறலாம். குழம்பை மாற்றி வச்சுட்டு இந்த அடுப்பில் ரசம் தாளிச்சிக்கலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு, கடுகு பொரிஞ்சதுமே இஞ்சி சேர்த்துட்டு வரமிளகாய், தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை, இப்போ ரசத்துக்கு அரைச்சதையும் புளியும் சேர்த்து ஊற்றிடலாம். ரசத்துக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். புளிப்பை பொறுத்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ரசத்துக்கு தேவையான உப்பு, மல்லித்தலை கொஞ்சம், அவ்வளோதான். ரசம் வந்து பொங்கி வரட்டும், இறக்கிக்கலாம். ரசம் வந்து இப்போ நல்லா பொங்கிருச்சு. இதை மாற்றி வச்சுட்டு குழம்பு தூக்கி இந்த அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். ரசம் ரெடி ஆயிடுச்சு. அப்புறமா வந்து குழம்பு வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிச்சா போதும். சாப்பாடையும் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் தான் அந்த குழம்புக்காக. அப்புறம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் போட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், குழம்பு நல்லா வெந்துருச்சு. இதில் கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் தூவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரசமும் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. அது கொஞ்சம் ஸ்டீம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கலாம். நம்ம செடியின் வீட்டு சாப்பாடில் இன்றைக்கி நான்வெஜ்ஜில் லஞ்ச் மெனு பண்ணிட்டோம். இதே போல் சிக்கன் கறியும் ரசமும் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் லஞ்ச் மெனு டெய்லி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம செடியின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உடனே லஞ்ச் மெனு பார்த்து நீங்கள் சமைக்கலாம். நானும் உங்களை மாதிரி வயசை கம்மி சொல்லி சுத்திட்டு இருக்கேன். அவர் எவ்வளவு வயசுமா சொல்றாரு வெளியா? எனக்கான வயசாயிடுச்சுன்றாரா? எப்பா பாரு அதேதான். அஸ்மா சொல்வாளா, வயசாயிடுச்சுல உங்களுக்கு, எனக்கு என்ன அப்படி வயசாயிடுச்சு அப்படிங்கிற. என்னடி நீரே ஆடுற பார்க்கலாம். எனக்கு 29, அத்தாக்கு 50, உனக்கு 38. அத்தாக்கு 50 கண்டாதான் சொல்லிருக்கு. எனக்கு 29. எனக்கு உண்மையான 50 50 இல்ல 53 54 56 வயசு ஆச்சு. குடிங்க 56. இருடா, நான் இதை எடுத்து வைக்க போறேன். இதெல்லாம் எடுத்து வை யஸ்மா. வாடா, இல்லை நீயாவது வாடா, வந்து எடுத்து விட.
இது இந்த அடுப்பு வந்து சின்னதாக தான் எரியும், அதனால அவ்வளோ இதாக குழம்பு வெந்திருக்காது. அதனால நல்லா நிறைய அதிகமாக தீ வச்சு வேக வச்சுக்கலாம். ஆஃப் பண்ணி விட்டுட்டேங்க அடுப்பை. லூசுன்னு நினைக்கிறேன்.